ஸோ பேப்பர் ரோஸ்ட் எத்தனை ஹோட்டலில் கிடைக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச ஹோட்டலில் கிடைச்சிதுன்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் மூஞ்சி தெரியல, அவ்வளோதான். அங்கே பாருங்கள், இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங்கில் வந்து சூப்பரான ஒரு ஹிடன் ஸ்பாட்டு. நான் அப்படியே வந்து உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் ஃபுட்டு சூப்பராக இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னப்பா ஒன்றுமே பண்ணல, உடையுது, இது சூப்பராக இருக்குப்பா, பாலில் போட்டுருக்குமாப்பா, டீ பாலில் தான் போடுவாங்க, கலாய்க்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஸ்ரீ ராகவேந்திரா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வேசர்பாடி சர்மா நகரில் இருக்குது, அதாவது மெயின் ரோட்லேயே இருக்குது. வேசர்பாடி மெயின் ரோடு இருக்குது, அங்கேயே இருக்குது. இந்த ஹோட்டல் ஒரு 30 வருஷமாக இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சந்துக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. 30 வருஷமாக இருக்குது, தெரியவே தெரியாது. இந்த ஹோட்டலில் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் இருக்கும், அப்படியே ஆன் தி வேல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து இங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும், போய் டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கன்னாரு. அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் கொடுத்துட்றேன் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ வாங்க மார்னிங் டிஃபன் இந்த ஹிடன் ஸ்பாட்டில் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க போய் சாப்பிடலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து உட்காந்துட்டோம். எங்கிட்ட வந்து ஒரு பேப்பர் மசாலா தோசை, ஆனியன் ரவா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் 2-3 டிஷ் வருது. கூடயே 2 வடையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வடை பார்க்குறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் நசுக்கும் போது நல்லா சத்தம் வருது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இப்போது வந்ததில் ஆனியன் ரவா தோசை சாப்பிட்றோம், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 கலர் சட்னி கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி, ஆனால் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. க்ரீனு, ஆரஞ்சு, ஒயிட்டு. ஸோ இந்த தோசைக்குள்ளே இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆனியன் ரவா தோசை. ஏன்னா இதில் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் இருக்கும் அண்ட் வந்து இந்த ரவை போட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதை எனக்கு பிடிச்ச சட்னி, மின்ட் சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் ஆனியன் ரவா தோசை ராகவேந்திரா ஹோட்டலில். மின்ட்டு சட்னி, அப்பா என்ன ஃப்ளேவர், இந்த பானிபூரிக்கெலாம் வந்து சாண்ட்விச்சுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பேஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களோ அதை விட காட்டாக இருக்குது. அந்த மின்ட்டு ஃப்ளேவர் செம்மையாக தெரிஞ்சுங்க. வா, ஐயோ வேற மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த ஹோட்டலில். ஆக்சுவலி இது வந்து சாம்பார், சூப்பரான சாம்பார், செம்ம சாம்பார், நல்லா இருக்குது சாம்பார். அது நல்லா இருக்குது பாருங்க, சட்னி நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஆரஞ்சு கலர் சட்னி, இது நிறைய இடத்துல சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளை ஏமாற்றுது. ஸோ இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கார சட்னி ஆவரேஜாக தான் இருக்குது, காரமே இல்லை கார சட்னியில். காரம் போட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி. பூரியா? ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி. சூப்பரான தேங்காய் சட்னி. நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் இந்த மாதிரி தேங்காய் சட்னிலாம் இருந்தால். நல்லா இருக்குங்க. கிட்டா நல்லா அரைச்சி போட்டு அதில் கடுகுலாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரோஸ்ட்டு, பேப்பர் ரோஸ்ட்னு ஒரு மேட்ரு இருக்குது. அது நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியல. நான் வந்து இதை ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன். அதனால் என்ன பண்ணேன், இந்த மசாலா பேப்பர் ரோஸ்ட்டாக சொல்லிட்டேன். நார்மலாக வேணால் சாப்பிட்றது நமக்கு மசாலாவாக சாப்பிடுவோம். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருங்க. இது உள்பக்கமாக வந்துட்டுருக்குப்பா. இது இப்படி உடைச்சி ஓப்பன் பண்ணலாம். சவுண்டு பார்த்தீங்களா? ஓ வா வா வா, நல்லா கிறிஸ்பியாக கொடுத்து உடையுது பாருங்கப்பா. இது பாருங்க, நல்லா இருக்குது. இது உடைக்குது. இதுவும் பேப்பர் ரோஸ்ட் போல இருக்குன்னா பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டது இல்லை. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எங்கே எத்தனை தடவை சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பேப்பர் ரோஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, உருளைக்கிழங்கு வந்து புதைச்சி வச்சுருக்கேங்க, அது கூட எடுத்து சாப்பிட போகிறோம். இது உருளைக்கிழங்கு சூப்பர், வா, இது செம்மையாக இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு அந்த உருளைக்கிழங்கு தான் அதுக்கும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குது. பருப்பு, அந்த கடுகு, உருளைக்கிழங்கு வேற மாதிரி. அண்ட் பேப்பர் ரோஸ்ட் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு என் ஆசையை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து இதுக்கு நிறைய ஹோட்டலில் கிடைக்குதான்னு எனக்கு தெரில. நான் மார்னிங் டிஃபன் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், கிடைச்சது இல்லை. அதுவும் மெயின் மேட்டர்னா இந்த ஹோட்டலில் பரோட்டா வேறு இருக்குது. காலையில் ஒரு 8 மணிக்கே வந்து பரோட்டா கிடைக்குதுங்க. அதுவும் பரோட்டா சைஸ் நான் வந்தோன்னே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருக்குது பரோட்டா. ஸோ பேப்பர் ரோஸ்ட் எத்தனை ஹோட்டலில் கிடைக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச ஹோட்டலில் கிடைச்சிதுன்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே போய் பேப்பர் ரோஸ்ட் சாப்பிடுவோம். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பேப்பர் ரோஸ்ட் நான் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன். அண்ட் வடை மெயினாக நன்றாக இருக்கிறத வடை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை அப்படியே உடைக்கிறேன்.
கிறிஸ்பியாக நல்லா அழகாக சூப்பராக இருக்குங்க அந்த வடை. நல்லா அந்த மேலே லேயர் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய லேயரு, கிறிஸ்பி லேயர் இது. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, எனக்கு வந்து மின்ட் சட்னியோட சாப்பிடணும்னு ஆசை இது. ஏன்னா அந்த சட்னி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து மின்ட் சட்னி வந்து நான் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த அளவுக்கு சாப்பிட்டதில்ல. சூப்பராக இருக்கா இல்லை ஒரு சட்னி ஆக்சுவலி வேற மாதிரி நைஸ், சூப்பர் டேஸ்ட், சூப்பராக இருக்குது. அப்படியே அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா பூரி சாப்பிட்றோம். ஸோ 2 பூரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நசி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது. ஆடை பொரிஞ்சிச்சு பாருங்க, அவ்வளோதான் உடச்சிட்டாங்க. இந்த பூரியில் வந்து கிழங்கு வச்சு சாப்பிடுவோம். போமா, கிழங்கு மேட்ரு அதே கிழங்கு தான் இதுக்கும். நான் நினச்சேன் ஒரே கிழங்கு தான் இவங்க எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறாங்க. பட் அந்த கிழங்கு ஃபென்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேங்காய் சட்னியும் கொடுத்துருக்காங்க. நல்லா கிறிஸ்பியாக அந்த தோசை மாதிரியே இருக்குங்க. அந்த பேப்பர் ரோஸ் இல்லை அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ நமக்கு வந்து பொரோட்டா வரணும், பொரோட்டாக்காக வெயிட்டிங். அண்ட் இட்லியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஒரு ஃபுட் வ்ளாக் பண்ணேன் மார்னிங்கில், அதில் வந்து இட்லி சாப்பிடல. பட் இந்த கடையிலையும் இட்லி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷம் சொல்லலாம். பார்க்கலாம். பொரோட்டா வந்துருச்சு. பொரோட்டா ஒரு சைஸாக பார்த்தீங்களா, அது பாருங்க, என் மூஞ்சி தெரில, அவ்வளோதான். இடம் போட்டா சைடு பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பொரோட்டா கொடுக்குறாங்க. அதுவும் அது உடையிறது பாருங்கள், பின்னாடி பாருங்கள் பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ பெரிய பொரோட்டாங்க, எப்படிங்க அது பாருங்கள். நான் 2 சொல்ல தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. கிச்சனில் நம்ம வந்து அந்த ஷூட் பண்ணுவோம்ல முதல்லையே, ஸோ அதுக்காக போயிருந்தோம். சரி பொரோட்டாலாம் எப்படி போடுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு. அதை பார்த்தா இது இவ்வளோ மூஞ்சி சைஸுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. அது வந்து எப்படி நான் சாப்பிட்றேன் 2 வாங்கி, அதனால் டேஸ்ட் பண்ணி ஆகணும். அதை சுட மாஸ்டர் வந்து அச்சு போட்டிருந்தாப்புல சாப்பிட்லாம் வந்தோம். ஸோ இந்த ஃப்ளஃபியான அண்ட் சாஃப்டான புரோட்டாவை இவங்களோட குருமா ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். அதனாலே காய்கறிலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க போல. கேரட் இருக்குது, அப்புறம் இது என்ன காய்கறினே தெரியல, மேபி உருளைக்கிழங்கா இருக்கலாம். இதை ஆக்சுவலி ஊற வச்சுலாம் சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஊற வச்சுருக்கேன். சாப்பிடுவோமா? புரோட்டா எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது தெரியுமா, இவ்வளோ பெரிய புரோட்டா அண்ட் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றேன். ஃப்ரெஷ்ஷாக காலைல இப்போ வந்து 9:45 ஆகுது. இப்போ காலைல சாப்பிட்றேன். இன்னும் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா 8 மணிக்கே வந்தீங்கன்னா கூட இருக்குமா. நான் நினச்சா மாதிரியே அமைஞ்சிருக்குங்க. அவ்வளோ சாஃப்ட்டு. அந்த சாப்பிடும்போது அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குப்பா. அது சொல்கிறதுக்கு முல்ல. அந்த குருமாவோட ஃப்ளேவரு, அதில் போட்டு தேங்காய், உருளைக்கிழங்கு, கேரட்லாம் உள்ளே போய் ஒரு மாதிரி பண்ணி விடுது போங்க. சூப்பராக இருக்குங்க. செம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் 30 இயர்ஸாக ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அப்படியே அந்த பெயிண்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பெயிண்ட் அடிச்சுருப்பாங்க ஒரு மாதிரியான கலரில், லைட் பிங்க் அண்ட் ஆரஞ்சில் அந்த மாதிரி அடித்து வச்சு அப்படியே அந்த விண்டேஜ் ஸ்டைல்லையே அவங்க அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. நமக்கு தெரியல, இவ்வளோ நாளாக சென்னையில் தான் இருக்கும். இவ்வளோ வந்து மார்னிங்கில் வந்து சூப்பரான ஒரு ஹிடன் ஸ்பாட்டு. சூப்பர், செம்ம, சரியான ஹோட்டலுங்க. இது சரியான ஃபுட்டுங்க. அண்ட் இந்த ப்ரைஸஸ்னால் பின்னாடி போர்ட்லேயே இருக்குது. நான் அங்கேன்னு வந்து அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். சந்தோஷ்னா சொன்னால் எப்படி என்ன சொல்கிறேன்னா, இட்லி இல்லாமல் எப்படி டிஃபன் அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் இட்லி இல்லாமல் நாங்கள் டிஃபன் பண்ண வந்தோம் ஒரு விளாகில். அவர் ஆசையை நிறைவேற்றிடுவோம் இட்லியோட சாப்பிட்லான்ட்டு. ஸோ உங்கள் ஏரியாவில் ஒரு ஃபுட்டு இருக்குது, அது நல்லாயிருக்கும், நாங்கள் சாப்பிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட்டில் தட்டி விடுங்க. நான் போய் சாப்பிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபுட்டு நல்லா இருந்ததுன்னா. நல்லா இல்லைனாலும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எனக்காக வந்து ஒரு டைம் எடுத்து சொல்கிறீங்க இல்லையா, அதுக்காக. இட்லி வைங்க. தேங்க்யூ. இட்லி வந்து விட்டது. இட்லி ஒரு அப்படியே ரவுண்டு விட்றேன், எடுத்துக்கோ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுதா? அங்கே பாருங்கள், இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சுற்றி விட்ட இட்லியை நம்ம இப்போது எடுத்துக்கிறோம். நிறைய இருக்குப்பா. மொத்தம் எத்தனை ஃபுட்டு தெரியுமா ஆர்டர் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 வடை, 1 6 ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இட்லி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்துடுங்க. என்னப்பா ஒன்றுமே பண்ணல, உடையுது இட்லியா என்னப்பா இது? இதை பாருங்கள், ஒன்றுமே பண்ணலங்க, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ணல. இன்னொரு தடவை இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதை பாருங்கள், ஒன்றுமே பண்ணல. எவ்வளோ சாஃப்டாக இருக்குப்பா இது. இது கூட மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் இல்லை அந்த மின்ட் சட்னி. நம்ம சாம்பார் ட்ரை பண்ணுவோம். சாம்பார் வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இட்லி அப்படியே கரையுதுங்க வாயில், அப்படியே கரையுது. ஐயோ வா, செம்ம சாஃப்ட்டுப்பா இட்லி. உங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸ். ஸோ நைஸ் இட்லி. பரோட்டா சூப்பர். பெப்பர் ரோஸ்ட் இருக்க உருளைக்கிழங்கு செம்ம. ரவா சூப்பராக. வடையும் செம்ம. நீங்கள் நான் சாப்பிட்டதில் வந்து
எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. அந்த உருளைக்கிழங்கு வந்து என்னென்னா, ஆமாம், பூரிக்கும் ஒரே உருளைக்கிழங்கு, அந்த தோசைக்கும் உருளைக்கிழங்கு, அது மட்டும் தான் டிஃப்ரென்சேஷனே தவிர மற்றபடி அவங்க மின்ட் சட்னி, அந்த தேங்காய் சட்னி, சைட் டிஷ்ஷில் சாம்பார் அசதிட்டாங்கப்பா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபியே எடுத்து வச்சுட்டாங்க, நம்ம கேட்கவே இல்லை. ஸோ இவங்க காஃபியும் அப்படியே ட்ரை பண்ணிடுவோம். காஃபியில் டீடா இது, டீ குத்துருக்காங்க காஃபியில், அதனால நல்லா ஸ்மெல்லு வரலன்னு பார்த்தேன். ஸோ டீ சாப்பிடுவோம். நான் காஃபி சாப்பிடலான்னு நினச்சேன், அவரே டீ கொடுத்துருவாரு. இது சூப்பராக இருக்கும். பாலில் போட்டுருக்குமாப்பா டீ. டீ பாலில் தான் போடுவாங்க, கலாய்க்காதீங்க. ஆனால் சில பேர் தண்ணியில் போடுறாங்க. பாலில் தண்ணி இருக்கா, தண்ணியில் பால் இருக்கான்னு தெரியாத அளவுக்குலாம் சில கடையில் இருக்குது. பட் இது வந்து பாலில் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இது சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த ஹோட்டலு எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட் டைம் கவர் பண்ணுறேன் போல இருக்குது. ஏன்னா கேட்டால் இது வரைக்கும் யாரும் வந்து பண்ணலன்னாங்க. ஸோ நான் சாப்பிட்ட வரைக்கும் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலியோடய வரலாம். ஏன்னா அவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ரொம்ப க்ரௌடில் வராங்க, சாப்பிட்றாங்க, போயிடுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஃபுட் எல்லாமே கூட நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மஸ்ட்டு அந்த பரோட்டா சாப்பிட்றதுக்குனே வாங்க, அண்ட் அந்த மின் சட்னி சாப்பிட்றதுக்குனே வாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில், கான்டாக்ட் நம்பர் அவங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கரெக்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். காலைல 8 மணிக்கெலாம் வந்துருங்க. சூப்பரான டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டாடா பை.